காய்கறி கம்மியாக இருக்கிற டைமில் அதோட கொஞ்சமாக பருப்பு சேர்த்து பருப்பூசலி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தூரம் பருப்பு, தேவையான அளவு பச்சை மிளகாய் அண்ட் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் காரம். 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சியில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ட்ரையாக கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க, சீனரிக்காய். இதுக்கு பதிலாக நீங்கள் பீன்ஸ் அண்ட் அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சிருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அதை இதோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இது ஒரு ஸ்டேஜில் நல்லா உதிரியாக வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க காய்கறி இதோட சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க. இது ரசம் சாதம் அண்ட் மோர் குழம்புக்கு சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.